முல்லா மன்னரிடம் சில காலம் அமைச்சராக இருந்தார். முல்லாவின் மீது மன்னருக்கு அதிக அபிமானம் இருந்தது. அதனால் அவரை எப்போதுமே தன்னுடன் வைத்துக்கொண்டு அவருடன் உரையாடி மகிழ்ந்தார். மன்னர் உணவருந்தும் சமயத்திலெல்லாம் முல்லாவையும் தம்முடன் அமர்ந்து உணவருந்தச் சொல்வார். ஒருநாள் மன்னரும் முல்லாவும் வழக்கம்போல அருகருகே அமர்ந்து உணவருந்திக் கொண்டிருந்தனர். அன்று பீன்ஸ் கறி சமைக்கப்பட்டிருந்தது. மன்னருக்கு அன்று அதிகமான பசியாக இருந்ததால் பீன்ஸ் கறியை மிகவும் விரும்பிச் சாப்பிட்டார். சாப்பாட்டின் இடையே மன்னர் முல்லாவை நோக்கி, முல்லா, உலகத்திலேயே மிகவும் சிறந்த காய் பீன்ஸ் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது, நீர் என்ன நினைக்கிறீர் என்று கேட்டார். சந்தேகமே வேண்டாம், பீன்ஸ் காய்க்கு நிகராக வேறு காயைச் சொல்லவே முடியாது என்று முல்லா ஆமாம் போட்டார். மன்னர் உடனே சமையற்காரனை அழைத்து, இனி சமையலில் பீன்ஸ் கறிக்குத்தான் முதலிடம் தர வேண்டும். அன்றாடம் ஏதாவது ஒரு உருவத்தில் பீன்ஸை உணவுடன் சேர்ந்து விடு என்று உத்தரவிட்டார். நாள் தவறாமல் உணவில் பீன்ஸை சேர்த்து கொண்டதால் மன்னருக்கு அந்த காயின் மீது சலிப்பும் வெறுப்பும் ஏற்பட்டது. அன்று சாப்பாட்டின் போது பீன்ஸ் பரிமாறப்பட்டபோது மன்னர் முல்லாவை நோக்கி, உலகத்திலேயே மிகவும் மோசமான காய் பீன்ஸ் என்றுதான் நினைக்கிறேன். நீர் என்ன நினைக்கிறீர் என்று கேட்டார். ஆமாம் மன்னர் அவர்களே, எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. நான் அறிந்த மட்டில் இவ்வளவு மோசமான சுவையே இல்லாத பீன்ஸை போன்ற காயை கண்டதே இல்லை என்றார் முல்லா. என்ன முல்லா, 10 நாட்களுக்கு முன்னால் நான் கேட்டபோது உலகத்திலேயே மிகவும் சிறந்த காய் பீன்ஸ் என்று சொன்னீர். இப்பொழுது தலை கீழாக மாற்றி பேசுகிறீரே என்று மன்னர் கேட்டார். முல்லா சிரித்துக்கொண்டே, மன்னர் அவர்களே, என்ன செய்வது, நான் தங்களிடம் அல்லவா வேலை பார்க்கிறேன், பீன்ஸிடமல்லவே என்றார். மன்னர் முல்லாவுக்கு ஒரு வீட்டுப் பகுதியை அன்பளிப்பாக கொடுத்தார். அந்த வீட்டுக்கு மாடி உண்டு. அந்த மாடிப்பகுதியை மன்னர் ஒரு படைத்தளபதிக்கு அன்பளிப்பாக கொடுத்திருந்தார். மாடியில் இருக்கும் படைத்தளபதியின் மனைவி அடிக்கடி கல் உரலில் மாவு இடிப்பாள். அந்தச் சமயத்தில் கீழ் வீட்டில் இருக்கும் முல்லாவுக்கு பெரிய தொந்தரவாக இருக்கும். மாவு இடிக்கும் போது வீடே அதிரும். இடியோசை மாதிரி சப்தமும் கேட்கும். முல்லா 2-3 தடவை படைத்தளபதியை சந்தித்து கொஞ்சம் மெதுவாக மாவு இடிக்குமாறு அவர் மனைவிக்குச் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார். படைத்தளபதிக்கோ கோபம் வந்து விட்டது. இது மன்னர் எனக்காக அளித்த வீடு. ஆகவே இது எனக்குச் சொந்தமானது. என் வீட்டில் என் மனைவி எப்படி வேண்டுமானாலும் மாவு இடிப்பாள். அதை கேட்பதற்கு நீ யார் என்று முல்லாவை அதட்டி அனுப்பிவிட்டார். மறுநாள் முல்லா கீழே உள்ள தன் வீட்டு பகுதியில் கடப்பாறையை கொண்டு இடித்துக் கொண்டிருந்தார். கீழே என்ன செய்கிறாய் என்று படைத்தளபதி மாடியில் இருந்து அதட்டினார். கீழ்ப்பக்கம் இருக்கும் என் வீட்டை முற்றிலுமாக இடித்து தள்ளிவிட்டு புதிதாக கட்டத் தீர்மானித்திருக்கிறேன் என்றார் முல்லா. அதைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்த படைத்தளபதி, என்னையா முட்டாளாக இருக்கிறீரே, கீழ்வீடு முழுவதையும் இடித்தால் மேல் வீடு என்ன ஆகும் என்று யோசித்தீரா என்று கோபத்தோடு கேட்டார். மேல் வீட்டைப் பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? எனக்குச் சொந்தமான வீட்டை நான் இடிக்கிறேன். இதில் தலையிட யாருக்கும் உரிமை இல்லை என்று கூறிவிட்டு முல்லா சுவரை இடிக்கத் தொடங்கினார். பதறிப்போன படைத்தளபதி முல்லாவிடம் சமரசம் பேச முற்பட்டார். நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்ளாமல் ஒருவரையொருவர் அனுசரித்துச் செல்வதுதான் நல்லது. நாம் இருவரும் நண்பர்களாக இருப்போம் என்றார் தளபதி. நான் எப்போதுமே யாருக்கும் நண்பன்தான் என்று கூறிவிட்டு முல்லா சிரித்தார். ஒரு தடவை முல்லா சில பொருட்கள் வாங்குவதற்காக சந்தைக்குச் சென்றார். அங்கே ஓரிடத்தில் 10-15 பேர் கும்பலாக கூடி எதைப்பற்றியோ விவாதித்துக் கொண்டிருந்தனர். இங்கே என்ன நடக்கிறது என்று முல்லா விசாரித்தார். நல்ல சமயத்தில் வந்தீர் முல்லா அவர்களே. நாங்கள் ஒரு விஷயத்தைப் பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களில் யாருக்குமே எங்கள் ஆராய்ச்சி பற்றி ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. எங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறீரா என்று கூட்டத்திலிருந்த ஒருவர் கேட்டார். உங்கள் சந்தேகம் என்ன என்று முல்லா கேட்டார். உண்மை உண்மை என்ற எல்லோரும் பிரமாதமாக பேசுகிறார்களே, அந்த உண்மை என்பது என்ன என்று கூட்டத்திலிருந்த ஒருவர் வினா எழுப்பினார். முல்லா பெரிதாகச் சிரித்தார். இந்த சின்ன விஷயம் உங்களுக்கு விளங்கவில்லையா? உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் சிந்திக்கவோ பேசவோ செயற்படவோ விரும்பாத ஒரு வரட்டு தத்துவந்தான் உண்மை என்று கூறிவிட்டு முல்லா அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். ஒருநாள் முல்லா ஒரு காட்டு வழியாக வெளியூருக்குச் சென்று கொண்டிருந்தார். வழியில் ஒரு முரடனிடம் அவர் சிக்கிக் கொண்டு விட்டார். அந்த முரடனுக்கு முல்லாவை பற்றியும் அவருக்கு இருக்கும் புகழைப் பற்றியும் நன்றாகத் தெரியும். அவரை அவமானப்படுத்த எண்ணிய முரடன் தன் கைவாளை உருவிக்கொண்டு, முல்லா அவர்களே, உம்மை பெரிய மேதாவி என்றும் எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டாலும் உம்முடைய அறிவினாலேயே தப்பிப் பிழைப்பீர் என்றும் பேசிக் கொள்கிறார்களே, அது உண்மைதானா என்று கேட்டான். மக்களுக்கு பொய்பேசத் தெரியாது, அவர்கள் உண்மையைத்தான் பேசுகிறார்கள் என்றார் முல்லா. அப்படியானால் உமது அறிவுச் சாதுரியத்தை நிரூபித்து காண்பியும் பார்க்கலாம்
இதோ இந்த உடை வாளால் உமது கழுத்தை வெட்டப் போகிறேன், உம்மால் தப்பிப் பிழைக்க முடியுமா என்று முரடன் கேட்டான். உம்முடைய கைவாளுக்கு தப்பிப் பிழைக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை என்று கூறிய முல்லா திடீரென வானத்தை பார்த்து விட்டு மகிழ்ச்சியுடன் சிரித்தார். என்ன சிரிக்கிறீர் என்று முரடன் கேட்டான். அன்பரே, உமது கைவாள் எனது தலையை துண்டிக்கும் முன்பு அதோ வானத்திலே கண்களை பறிக்கும் அழகுடன் சிறகுகளை அசைத்து பறக்கும் அந்த வினோதமான தங்கப் பறவையை ஆசை தீர பார்த்து விடுகிறேன். அதற்கு பிறகு நீர் எனது தலையை வெட்டி விடலாம் என்றார் முல்லா. தங்கப் பறவையா வானத்தில் பறக்கிறது என்ற முரடன் வியப்புடன் ஆகாயத்தை அண்ணாந்து நோக்கினான். முல்லா குபீரென பாய்ந்து முரடன் கையிலிருந்த வாளை தட்டி பறித்து விட்டார். நண்பனே, உம்முடைய உயிர் என் கையில் இருக்கிறது. நான் நினைத்தால் உமது தலையை வெட்டி வீழ்த்திவிட முடியும் என்றார் முல்லா. முல்லா அவர்களே, நீர் வெற்றி பெற்றுவிட்டீர், என்னை மன்னிக்க வேண்டும் என்று முரடன் தாழ்ந்து அவரை வணங்கினான். அன்பனே, கடவுள் சித்தமில்லாமல் எந்த உயிரையும் யாரும் அழித்துவிட முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளும் என்று கூறி வாளை முரடனிடம் கொடுத்து விட்டு முல்லா தன் வழி நடந்தார். முல்லா ஒரு தடவை அயல்நாட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. அந்த காலத்தில் எவ்வளவு தொலைதூரமாக இருந்தாலும் கழுதையின் மீது சவாரி செய்துதான் செல்ல வேண்டும். முல்லா செல்ல வேண்டியிருந்ததோ பயங்கரமான காட்டு வழி. அங்கு கள்வர் பயமும் உண்டு. முல்லா நீண்ட தொலைவு பணயம் புறப்பட்ட செய்தியை அண்டை வீட்டுக்காரர் அறிந்து மிகவும் கவலைப்பட்டார். அவர் முல்லாவை நோக்கி, முல்லா, அவ்வளவு நீண்ட தூரம் பயணம் செய்கிறீர்களே, வழியில் கள்வர் பயம் அதிகமாயிற்றே, நீர் பாதுகாப்பாகச் செல்ல ஏதாவது ஏற்பாடு செய்து கொண்டீரா என்று கேட்டார். கள்வன் என்னை என்ன செய்வான், என்னிடம் அப்படியொன்றும் பணம் காசு கிடையாதே என்றார் முல்லா. கள்வனுக்கு அதெல்லாம் கணக்கில்லை. உம்மிடம் காசு இல்லை என்றால் உமது கழுதையை பிடுங்கிக் கொள்வான். கழுதை இல்லாமல் உங்களால் தொடர்ந்து எவ்வாறு பயணம் செய்ய முடியும் என்று அண்டை வீட்டுக்காரர் கேட்டார். அவர் சொன்னதில் இருந்த உண்மையை முல்லா உணர்ந்து கொண்டார். நீங்கள் சொல்வது சரிதான், நான் என்ன செய்வது, பிரயாணத்தை தவிர்க்க முடியாதே என கவலையுடன் கூறினார் முல்லா. கவலைப்படாதீர்கள், என்னிடம் நல்ல உடைவாள் ஒன்று இருக்கிறது. அதை கையோடு எடுத்துச் செல்லுங்கள். திருடன் எதிர்ப்பட்டால் இந்த உடைவாளை பயன்படுத்தி அவனை விரட்டிவிட்டு கழுதையை காப்பாற்றுங்கள் என்ற கூறி உடைவாளையும் அவரிடம் அளித்தார். முல்லாவுக்கு வாள் எடுத்துச் சண்டை போட்டு பழக்கம் இல்லை என்றாலும் அண்டை வீட்டுக்காரர் அன்போடு தருவதை மறுக்கக்கூடாதே என்று அவருடைய உடைவாளை வாங்கி இடுப்பில் கட்டி கொண்டார். பிறகு அவர் பிரயாணத்தை தொடர்ந்தார். ஒரு காட்டு வழியாக முல்லா கழுதை மீது அமர்ந்து சென்று கொண்டிருந்தார். 4 திருடர்கள் அவரை வழிமறித்துக் கொண்டனர். கிழவனாரே, உம்மிடம் உள்ள விலை உயர்ந்த பொருளை கொடுத்துவிடும், உம்மை உயிரோடு அனுப்பி விடுகிறோம் என்று திருடர்கள் கேட்டனர். என்னிடம் காசு பணமெல்லாம் எதுவும் கிடையாதே, நான் ஒரு பரம ஏழை என்றார் முல்லா. அப்படியானால் உம்முடைய கழுதையை எங்களிடம் ஒப்படைத்து விட்டு நடந்து செல்லும் என்ற கள்வர்கள் மிரட்டினர். கழுதை இல்லாமல் இந்த வயதான காலத்திலே என்னால் நடந்து செல்ல முடியுமா என்று கூறிச் சிறிது யோசனை செய்தார் முல்லா. ஒரு ஏற்பாடு செய்யலாம் என்று இருக்கிறேன், உங்களுக்கு திருப்பதியாக இருக்கும் என்று தோன்றுகிறது என்றார் முல்லா. என்ன யோசனை என்று கள்வர்கள் கேட்டனர். என்னிடம் ஒரு உடைவாள் இருக்கிறது, கழுதைக்கு பதிலாக அதை பெற்றுக்கொண்டு என்னை விட்டு விடுகிறீர்களா என்றார் முல்லா. கள்வர்கள் உடைவாளை வாங்கி பார்த்தனர். விலை மதிப்புள்ள அருமையான வாள் அது. கள்வர்களின் தொழிலுக்கும் அது பயன்படும். அதனால் அவர்கள் மகிழ்ச்சியோடு உடைவாளை பெற்றுக்கொண்டு முல்லாவை கழுதையுடன் தொடர்ந்து போக அனுமதித்தனர். பிரயாணத்தை முடித்துக்கொண்டு முல்லா ஊர் திரும்பினார். வீட்டுக்கு வந்த முல்லாவை அண்டை வீட்டுக்காரர் மகிழ்ச்சியுடன் வரவேற்று, பிரயாணம் எவ்வாறு இருந்தது என விசாரித்தார். எதிர்பார்த்ததை விட நன்றாக இருந்தது என்றார் முல்லா. வழியில் கள்வர் தொல்லை ஏதாவது ஏற்பட்டதா என அண்டை வீட்டுக்காரர் கேட்டார். அதை ஏன் கேட்கிறீர்கள், 4 திருடர்கள் வந்து என்னை வளைத்துக் கொண்டார்கள். நல்ல வேளையாக நீங்கள் கொடுத்த உடைவாள் இருந்தது, அதை உபயோகித்து நிலைமையை சமாளித்து விட்டேன் என்றார் முல்லா. உடைவாளை பயன்படுத்தி அந்த கள்வர்களை விரட்டி அடித்திருப்பீர் என்று நினைக்கிறேன் என்றார் அண்டை வீட்டுக்காரர். உங்கள் உடைவாள் தான் என் உயிரை காப்பாற்றி கழுதையை மீட்டுத் தந்தது. உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று முல்லா அண்டை வீட்டுக்காரருக்கு நன்றி கூறினார். உடைவாள் உங்களிடம் பத்திரமா இருக்கிறதல்லவா, இனி உமக்கு உடைவாள் தேவைப்படாது, கொடுத்து விடுங்கள் என்றார் அண்டை வீட்டுக்காரர். உடைவாள் என்னிடம் ஏது, அதைத்தான் அவர்களிடம் கொடுத்துவிட்டேனே என்றார் முல்லா. கள்வனிடம் கொடுத்து விட்டீரா, அவர்களிடம் ஏன் உடைவாளை கொடுக்க வேண்டும், உடைவாளை கொண்டு சண்டை போட்டு கள்வர்களை விரட்டியிருப்பீர் என்றல்லவா நான் நினைத்தேன் என்று வியப்பும் திகைப்பும் தோன்ற கேட்டார் அண்டை வீட்டுக்காரர். காட்டில் நிகழ்ந்த நிகழ்ச்சியை முல்லா விரிவாக்கெடுத்துச் சொன்னார். அண்டை வீட்டுக்காரருக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. அந்த ஊரில் ஒரு வழக்கம் உண்டு, யாராவது ஒருவர் நல்ல செய்தியொன்றைச் சொன்னால் அதற்காக அவர்களுக்கு பணம் வசூலித்து அன்பளிப்பாக கொடுப்பார்கள். அந்த வழக்கம் ஒருவிதமான மூடநம்பிக்கை என்பது முல்லாவின் கருத்து.
அந்த மக்களுக்கு புத்தி கற்பிக்க வேண்டும் என்று முல்லா கருதினார். ஒருநாள் அவர் சந்தை கூடும் இடத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருந்த ஓர் இடத்தில் நின்று கொண்டு, அன்பார்ந்த பொதுமக்களே, உங்களுக்குச் சொல்வதற்காக அருமையான நல்ல செய்தி ஒன்றை வைத்திருக்கிறேன், எனக்கு பரிசு தருவதற்காக உடனே பணம் வசூலியுங்கள் என்று கூச்சல் போட்டார். முல்லா ஒரு செய்தியினைச் சொல்லுகிறார் என்றால் உண்மையிலேயே அது நல்ல செய்தியாகத் தான் இருக்கும் என்ற நம்பிய மக்கள் அவசரமாக பணம் வசூலித்து ஒரு கணிசமான தொகையை முல்லாவிடம் கொடுத்தனர். அந்த அன்பளிப்புத் தொகையை வாங்கி எண்ணி சட்டை பைக்குள் போட்டுக்கொண்ட முல்லா மக்களை நோக்கி, அன்பார்ந்த பொதுக்களே, நான் கூற இருக்கும் நல்ல செய்தி இதுதான். இந்த முல்லா ஒரு மகனுக்கு தந்தையாகியிருக்கிறார் என்று கூறிவிட்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். முல்லா ஒரு மாலை நேரத்தில் தன் நண்பர் ஒருவர் வீட்டிற்குச் சென்று அவருடன் நேரம் போனது தெரியாமல் பேசிக் கொண்டிருந்தார். இருட்டாகிவிட்டது. நண்பருக்கு மெழுகுவர்த்தியை எங்கு வைத்தேன் என்று தெரியவில்லை. இருட்டில் அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருந்தார். என்ன சமாச்சாரம் என்று கேட்டார் முல்லா. மெழுகுவர்த்தியை எங்கோ வைத்து விட்டேன், இருட்டில் உட்கார்ந்தா நாம் பேசிக் கொண்டிருப்பது என்று நண்பர் வருத்தத்தோடு கூறினார். இதற்காகவா கவலைப்படுகிறீர்கள்? நமது பேச்சு ஒலி இருட்டில் கூட நம் இருவர் காதுகளில் விழும் என்பதை மறந்துவிட்டீரா என்றார். முல்லாவின் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற சாதுரியமான நகைச்சுவையை அனுபவித்து ரசித்த நண்பர் மகிழ்ச்சியோடு சிரித்துக் கொண்டார். ஒரு நாள் துருக்கி மன்னனும் முல்லாவும் அரண்மனை பழத்தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர். துருக்கி மன்னன் முல்லாவை நோக்கி, முல்லா அவர்களே, உங்களைப் பற்றி எல்லோரும் பெருமையாக பேசுகிறார்கள். ஒரு மனிதனை பார்த்த மாத்திரத்திலேயே அவனை மனத்திற்குள் எடை போட்டு பார்த்து அவடைய மதிப்பு என்ன என்று கூறி விடுவீர்களாமே என்று கேட்டார். அல்லாவின் அருளால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்று முல்லா அடக்கமாக பதில் சொன்னார். சரி, இப்போது நீர் என்னை உமது மனத்தில் எடை போட்டு பார்த்து என்னுடைய உண்மையான மதிப்பு என்ன என்று கூறும் பார்க்கலாம் என்று மன்னர் கேட்டுக்கொண்டார். முல்லா மன்னரை ஒரு தடவை ஏற இறங்க பார்த்தார். பிறகு அடக்கமான குரலில், மன்னர் பெருமான் அவர்களே, தங்களுடைய உண்மையான மதிப்பு 10 பொற்காசுகள்தான் என்றார். மன்னருக்கு தூக்கிவாரி போட்டது. முல்லா தன்னை வேண்டுமென்றே அவமரியாதை செய்கிறார் என்று ஆத்திரப்பட்டார். என்னை நீர் எவ்வளவு கேவலப்படுத்தி விட்டீர் தெரியுமா? என் இடுப்பில் அணிந்திருக்கும் கச்சையின் மதிப்பே 10 பொற்காசுகள் இருக்குமே என்ற சீற்றத்துடன் கேட்டார். முல்லா சீற்றம் அடையாமல், மன்னர் பிரான் அவர்களே, நான் சொன்னது தங்களது கச்சையின் மதிப்பை பற்றித்தான். தனிப்பட்ட உங்கள் உடலுக்கு ஒரு காசு கூட மதிப்பு போட முடியாது. இது உங்களைப் பற்றி மட்டும் கூறப்படுவது அல்ல. இந்த உடல் எத்தனை காலம் இந்த உலகில் நடமாட முடியும்? உடலிருந்து உயிர் அகன்ற விட்டல் மன்னர் என்ற முறையில் இன்று உங்களுக்கு இருக்கும் மதிப்பும் மரியாதையும் தொடர்ந்து நீடிக்குமா? அப்படிப்பட்ட அழிவும் ஒரு பொருளான உடம்புக்கு என்ன மதிப்பு இருக்க முடியுமா என்று முல்லா பதில் அளித்தார். முல்லாவின் அந்த சாதுரியமான பதில் துருக்கி மன்னரின் ஆத்திரத்தை அடக்கி அவரை சிந்திக்க வைத்தது.